ஆஃப் கூகுள் மை பிஸ்னஸ் சேலஞ்சில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ரிவ்யூஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் போட்டோடனே வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சைட்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்சைட்ஸ் செக்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மொபைல்லேருந்து அதிகமாக வியூஸ் வந்திருக்கா, டெஸ்க்டாப்லேருந்து அதிகமாக வியூஸ் வந்திருக்கா, வெப்சைட் கிளிக்ஸ் வந்திருக்கா, இல்லை மேப் கிளிக் வந்திருக்கா, டைரக்ஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரியும். அதை வச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் த பிரைமரி அண்ட் செகண்டரி கேட்டகரிஸ். ஒரு பிரைமரி கேட்டகரி அப் டு 10 செகண்டரி கேட்டகரிஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரைமரி கேட்டகரியும் செகண்டரி கேட்டகரியும் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். லைக் வந்து உங்களோட டாப் 3 காம்படிட்டர்ஸ் என்ன மாதிரியான பிரைமரி கேட்டகரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதே பிரைமரி கேட்டகரிஸ் வந்து நீங்கள் வச்சுனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சீக்கிரமாக ரேங்க் ஆவீங்க. எப்படி அந்த பிரைமரி கேட்டகரியை ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டு நீங்கள் வந்து உங்களோட காம்படிட்டரோட இது போட்டிங்கன்னா உங்களுடைய பிரைமரி செகண்டரி கேட்டகரிஸ்லாம் தெரியும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ்க்கு கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.